ஸோ பைத்தானில் இன்பில்ட் ஃபங்க்ஷன் என்ன பார்க்க போகிறோம்னா casefold அப்படின்ற ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ casefold ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவோம்னா, நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங்கை வந்து நமக்கு அப்பர் கேஸ், அதாவது கேப்லேட்டரில் நம்ம ஏதாவது கொடுத்தோம்னா அது ஃபுல்லாக எல்லாத்தையும் என்ன பண்ணுன்னா நமக்கு வந்து ஸ்மால் லெட்டராக மாற்றி கொடுக்கும். அதாவது அப்பர் கேஸு லோவர் கேஸாக மாற்றி கொடுக்கும். சரிங்களா? ஸோ அந்த ஃபங்க்ஷன் எப்படின்னு நம்ம கோடிங்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், எஸ்டிஆர்னு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். அதில் வந்து இது நான் அப்பர் கேஸில் கொடுத்துருக்கேன். நான் என்ன பண்ணுறேன்னா எஸ்டிஆர் ஒன்றுன்ற வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதில் எந்த பர்டிகுலர் வேரியபிளும் சேஞ்ச் பண்ணி எஸ்டிஆர்ன்ற வேரியபிள் சேஞ்ச் பண்ணணும். என்ன ஃபங்க்ஷன் in casefold கொடுத்துட்டு ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் வால் வேல்யூ கமா ஓல்டு வேல்யூ நமக்கு என்ன எஸ்டிஆர்ன்ற வேரியபிள்ஸ் இருக்குமா. ஓகே, ஸோ பிரிண்ட் இந்த நியூ வேல்யூ எதில் இருக்கும்னா நம்ம இதை சேஞ்ச் பண்ண ஃபங்க்ஷன் நேம் கொடுத்தோம், STR1 அது இருக்கும். ஸோ STR1 என்ன பண்ணுறேன், கோடிங் F5 எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஸோ நம்ம வந்து எஸ்டிஆர்ன்ற வேரியபிள் என்ன இருக்கும்னா அந்த அப்பர் கேஸ், அதாவது கேபிட்டல் லெட்டர் இருக்கும். நம்ம casefoldன்ற ஃபங்க்ஷன் கொடுத்தா எனக்கு என்ன ஆகுதுன்னா அது ஃபுல்லாமே வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்மால் லெட்டராக மாறி எனக்கு அவுட்புட்டில் ப்ரொடியூஸ் ஆகுது. இதுதான் casefold ஃபங்க்ஷனோட யூஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.